தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/8/2015 சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் மாலை 6:22 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நட்சத்திரம் பார்த்து நாம் எதை செய்தாலும் செய்கிற காரியங்கள் வெற்றியடையும். எந்த நட்சத்திரம் எதற்கு உகந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் என்ன காரியம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். சில நட்சத்திரங்கள் சில காரியங்கள் செய்ய உகந்ததாக இருக்கும். சில நட்சத்திரங்களிலே சில காரியங்கள் செய்தால் அது உகந்ததாக இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தன்றைக்கு போய் செஞ்சேன், அந்த காரியம் மிக சிறப்பாக நடைபெற்று விட்டது, அதனால் இந்த நட்சத்திரம் எனக்கு யோகமான நட்சத்திரமாக இருக்குது, மறுபடியும் இது வருகின்ற பொழுது இதே போல் பலன்களெல்லாம் எனக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் போன வாரம் சென்ற பொழுது இந்த நட்சத்திரத்தன்றைக்கு போய் அந்த காரியத்தை செய்தேன், அந்த காரியம் முடியலை, இன்னும் இழுபறி நிலையிலேயே இருக்குது அப்படிம்பாங்க. அதற்கு நான் என்ன சொல்வது என்று சொன்னால், இது போன்ற நட்சத்திரங்களிலே எதை செய்யலாம்ங்கிற அட்டவணையை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு அதை எப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் அன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக நட்சத்திரம் விசாகம் என்பதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. விசாக நட்சத்திரம் வருகின்ற நிலைக்கு யோகம் நன்றாக இருக்கிறதா, நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்கிறோமே, இந்த பஞ்சாங்கம் எல்லாம் பார்க்க வேண்டும். பஞ்சாங்கமும் நன்றாக இருக்கிறதா, நமக்கு அந்த விசாக நட்சத்திரம் உகந்ததாக இருக்கிறதான்னு பார்க்கணும். நம்முடைய நட்சத்திரப்படி தாராபலம் பற்றி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தது உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் விசாகம் என்று வருகின்ற அன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடை பராமரிக்கலாம். வீடு கட்டத் தொடங்குறது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது, ஏதாவது சிறு பழுதுகள் பார்ப்பதெல்லாம் இந்த விசாக நட்சத்திரத்தன்றைக்கு செய்தால் மிகச்சிறப்பாக அது விரைவில் காரியம் நிறைவேறிவிடும். சில பேர் வீடை ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் முடியலை, 6 மாதம் ஆச்சும்பாங்க. சில பேர் வீடு கட்டினவங்க 2 மாதத்தில் கட்டி முடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா அழகாக கட்டியிருக்கம்பாங்க. விசாக நட்சத்திரத்தன்றைக்கு அந்த வீடு பராமரிப்பு வேலைகளை செய்தால் வெற்றிகரமாக முடியும். கிணறு வெட்டுவது, போர் போடுவது, தடாகங்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்வதற்கெல்லாம் இந்த நட்சத்திரம் உகந்தது. அதற்கெல்லாம் மேலாக கோடி உடை உடுத்த உகந்தது. நல்ல கோடி உடை நம்ம எடுக்கிறோம், புது உடை கடையில் வாங்கி தச்சு நம்ம போட்டுக்கிற பொழுது நல்ல நாளாக இருக்கணும். தீபாவளி அன்றைக்கு எல்லோருமே நம்ம போடுவோம். தீபாவளி அன்றைக்கு நரகாசுர வதத்தை முன்னிட்டு வெடிவெடித்து கொண்டாடி புத்தாடை அணிந்து அதில் மஞ்சள் தடவி அணிந்து கொள்கிறோம். புத்தாடை எப்போ அணிஞ்சாலும் அதில் மஞ்சள் வைத்து அணிய வேண்டும், மங்களம் நிறைந்திருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் ஆடை வாங்கி அணியக்கூடிய வாய்ப்பு நமக்கு வருமாம். விசாக நட்சத்திரத்து அன்றைக்கு கோடி உடை உடுத்தி கொண்டால் புதிதாக உடைகள் நிறைய வாங்குவது நமக்கு வாய்ப்பு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் என்று சொல்லி நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். அப்படி ஒருவருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் விசாக நட்சத்திரம் பார்த்து அந்த கோடி உடைகளை உடுத்த வேண்டும், ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்ளலாம். விவசாயத்திற்கு தானியங்கள் சேமிக்க, இப்போ நம்ம கடலை பயிரிட போகிறோம் அப்படின்னா அந்த கடலை பயிரிடுவதற்கு கடலை, விதை, நெல் இப்போ எல்லாம் சேமிப்பதற்கு அந்த விவசாய தானியங்களை சேமிப்பதற்கும் விசாக நட்சத்திரம் பொருத்தமான நட்சத்திரம். அடுத்து பூராடம். பூராட நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கு உகந்தது. தீர்த்த யாத்திரை ஒருத்தர் செல்கிறார், காசிக்கு போகிறான் அப்படின்னா முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும்போது பூராடத்தன்றைக்கு செல்லணுமா. அப்படி செய்தால் புண்ணியமும் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த யாத்திரையின் மூலமாக அந்த குடும்பம் நன்றாக தழைத்து ஓங்கும். கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு உகந்தது. பூராடம் என்றால் போராடும் என்பார்கள். வாழ்க்கையில் 2 பேருக்கு கணக்கு பார்த்துக்கணும் அப்படின்னா கூட்டுத்தொழில் செய்கிறாங்க, அவங்க கணக்கு எப்போவுமே சொல்லுகிற பொழுது ஒரு வழக்கு சொல்லலை, கணக்கு வழக்கு பார்க்கணும்பாங்க. கணக்கு இருந்தால் வழக்கு வரும். ஆகையினாலே 2 பேரும் ஒருமித்து இருந்து பார்ட்னர்கள் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது பூராடத்தன்றைக்கு கணக்கு பார்ப்பதற்கு உகந்த நாள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கரும்பு நடுவதற்கு உகந்ததான் பூராடம். ஏனென்றால் அது சுக்கிரேசை இருப்பு. ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் நன்றாக இருந்தால் கரும்பு பொருள் பயிரிடலாம், சனி நன்றாக இருந்தால் கருப்பு பொருள் பயிரிடலாம். பூராட நட்சத்திரத்தன்றைக்கு கரும்பு நடுவதற்கு உகந்தது. இப்படி நட்சத்திரம் பார்த்து நாம் நல்ல காரியங்களை செய்தால், நட்சத்திரங்களுக்கு உகந்தது என்ன காரியம் செய்யலாம் என்பதை அறிந்து செய்தால் அவர்களுக்கு அந்த காரியத்தின் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையிலே வளமாக எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீட்டு செலவுகள் கூடுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு பகல் 11:59 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் வந்துவிடுகின்றது. எனவே காலையில் கலகலப்பாக இருந்தாலும் கூட மாலையில் சலசலப்பு உருவாகலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள்.
கிழமை சனி என்பதால் இன்றைக்கு சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் மந்த நிலை உருவாகும், ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். எனவே வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியில் ஏற்படும் தளர்ச்சி அகலும். ரிஷபராசி நேயர்களே, குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை காட்டுகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுக்கிரபலம் உங்களுக்கு 4 இருக்கிறது. வாகன யோகம் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியம் கூடலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகிறது. மிதுனராசி நேயர்களே, ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். ஆதாயம் தரும் விதத்தில் பயணம் ஒன்று உருவாகும். செவ்வாய் பலம் குறைவாக இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். திடீர் முன்னேற்றங்கள் உண்டு. அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். எதிரிகள் விலகுவர். இடையூறு சக்திகள் விலகும். கடகராசி நேயர்களே, பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட என்ன வழி என்று யோசிப்பீர்கள். குரு பகவான் இன்றைக்கு அஸ்தங்கத்தில் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினம் ஏற்படலாம். புது முயற்சிகளை தள்ளி வைக்க நினைப்பீர்கள். திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். அர்த்தாஷ்டமச்சனி என்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ தவிர்க்க முடியாததாக அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமே பெருமைகள் கிடைக்கும். யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால், குறிப்பாக பணப்பொறுப்புகள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகிவிடலாம். பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். மருத்துவ செலவு உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் ஏற்படலாம். 3 சனி இருப்பதால் சகோதர வழி ஒத்துழைப்புகள் உண்டு. விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவர். இடம்பூமி வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர். கன்னிராசி நேயர்களே, வீட்டு செலவுகள் கூடும் நாள். கூட்டு முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். எனவே ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் வரவு, ஒரு நாள் செலவு, இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் சர்ப்பதோஷத்தின் பிடியிலிருந்து சிக்கியிருக்கும் நீங்கள் சர்ப்பசாந்தி செய்வதுதான் நல்லது. சர்ப்ப கிரகம் உங்களுக்கு அதன் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு சனியும் சந்திரனும் இணைந்து செயல்படுகின்ற நாள். வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம். கூடுதல் கவனத்தோடு செயல்படுவதுதான் நல்லது. செய்தொழிலில் லாபம் கிடைத்தாலும் கூட வந்த மறுநிமிடமே அது செலவாகி விடலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு விரயம் உண்டு. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன யோகம் உண்டு. மாலை நேரத்தில் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அனுமனையும் வழிபட்டு அல்லல்களை தீர்த்து கொள்ளுங்கள். ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். அது மட்டுமல்ல, அலைபேசி வழி தகவலும் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திடீர் திருப்பங்கள் வந்து சேரும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். விவாக பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அமைதியை கடைப்பிடியுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அரசு வழி சலுகைகள் வருவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் சுப விரயமாக்கிக் கொள்ளுங்கள். குழந்தைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கடைகளில் பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு மேலோங்கும். மாலை நேரத்தில் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். ஆடம்பர பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாளாக கூட இந்த நாளை நீங்கள் கருதலாம்.
கிழமை சனி என்பதால் உங்கள் ராசிநாதன் சனியாக இருப்பதால் இன்றைக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் செய்யும் காரியங்கள் சிறப்பாக வெற்றியடையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கையிருப்புகள் கரையும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். தொலைபேசி வழி வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவது நல்லது. திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே நீங்கள் ஆதாயத்தை காண முடியும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.